ஹாய் கைஸ், நான் ஆகாஷ். நேற்று ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஊர் பஸ் ஸ்டாண்ட் நின்றுட்டு இருக்கிறேன். காலேஜ் வர்றது பஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ ஒரு ஒரு பொண்ணு என்ன பார்த்து வந்தாங்க. வந்து இஸ் இஸ் திஸ் பஸ் கோஸ் டு தேர் அப்படின்னாங்க. ஆமா, எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்ல எஸ் அப்படின்னு மட்டும் சொன்னேன். அப்படி கொஞ்சம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் என்னோட ஏடிஎம் கார்டை லாஸ் பண்ணிட்டேன், எனக்கு கொஞ்சம் அமௌண்ட் கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்க, நான் உடனே ஜிபே பண்ணுறேன் அப்படின்னாங்க. நானும் ஓகே பஸ் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பஸ் வந்துச்சு. பஸ் வந்தோடனே எனக்கு முன்னாடி அவங்க பஸ்ல ஏறி உட்காந்துட்டாங்க. உட்கார்ந்த உடனே நானே பஸ்ல ஏறுறேன். ஒரு ரெண்டு கூப்பிட்டாங்க. நீங்க உங்களுக்கு பிரச்சனை பக்கத்துல உட்காருங்க, நான் கம்ஃபர்டபுள் அப்படின்னாங்க. நானும் சரின்னு சொல்லிட்டு அவங்க பக்கத்துலயே உட்காந்துட்டேன். உட்கார்ந்த உடனே அவங்க சரி நம்பர் ஜிபே பண்ணாங்க. நானும் அவங்க கையில கொடுத்துட்டேன். கொடுத்த உடனே அப்புறமா நாங்க பேச ஆரம்பிச்சோம். அப்பதான் சொன்னாங்க, இந்த மாதிரி நான் பீகார்ல இருந்து வரேன், பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில படிக்கிறேன். இப்போ வந்து என்னோட ஃப்ரெண்டு வீடு அங்க இருக்கு, அந்த ஊர்ல. நானே அந்த ஊருக்கு போயிட்டு இருக்கேன் ஃப்ரெண்டை பார்க்க. நான் வந்து ஜஸ்ட் தமிழ்நாடு ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இதெல்லாமே அவங்க பேசலாமே இங்கிலீஷ் தான் பேசுறாங்க. ஒரு ஒரு குட் இங்கிலீஷ், ஒரு ஃப்ளூயண்டா நல்லா நல்லா இங்கிலீஷாவே இருந்துச்சு. பட் எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்ல ஏதோ மேனேஜ் பண்ணி அவங்க கிட்ட கொஞ்சம் பேசிட்டு இருந்தேன். எனக்கு அவ்வளோ இங்கிலீஷ் வராது. ஏதோ எனக்கு அந்த இங்கிலீஷ் வச்சு அவங்க கிட்ட அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பேசிட்டு கான்வர்சேஷன் பண்ணிட்டே வந்தேன். அப்போ சும்மா நான் ஒரு கொஸ்டின் கேட்டேன், தமிழ்நாடு எப்படி இருக்குது அப்படின்னு. அதே அதுக்கு அவங்க ஒரு கொஸ்டின் கேட்டாங்க, நீ பீகாரை பத்தி என்ன நினைக்கிற அப்படின்னாங்க. அப்பதான் நான் சொன்னேன், பீகார் அப்படின்னா சும்மா நம்ம நம்ம நம்மளோட சவுத் இந்தியன் மைண்ட் செட்ல பீகார் அப்படின்னா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சும்மா சொன்னேன். பீகார் அப்படின்னா வந்து அன்எஜுகேட்டட் பீப்புள்ஸ் கொஞ்சம் இருக்கிற மாதிரியும், வேற டெப்ட் ஆக்டிவிட்டிஸ் கொஞ்சம் அதிகமாக நடக்கிற மாதிரி, அந்த மாதிரி தான் நான் எனக்கு என்னோட மைண்ட் செட்ல அப்படிதான் இருக்குது பீகார் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்பதான் அவங்க பீகார் பத்தி சொன்னாங்க. இந்த மாதிரி பீகார்ல தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து எஜுகேஷன் கிரியேட் ஆச்சு. நாலந்தா யூனிவர்சிட்டி வந்து பீகார்ல தான் இருந்துச்சு. பீகார்ல இருந்து தான் வேர்ல்டுக்கு எஜுகேஷன் எஜுகேஷன் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகிட்டே போச்சு அப்படிலாம் அவங்க நல்லா நல்லா சூப்பரா பேசினாங்க. அவங்க எல்லாமே ஃப்ளூயன்ட் இங்கிலீஷ் தான். பட் எனக்கு எனக்கு இங்கிலீஷ் புரியும், பட் திருப்பி பேச தான் வராது அவ்வளோதான். அப்படி பேசிட்டே வந்துட்டு இருக்கப்போ அடுத்து நான் கேட்டேன், தமிழ்நாடு பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு. அப்போ வந்து அவங்க கண்ணே ஒரு மாதிரி இருந்துச்சு. தமிழ்நாடு கேட்டவுடனே ஒரு ஸ்மைல், ஒரு ஸ்மைலோட சொல்றாங்க, இந்த மாதிரி தமிழ்நாடு பீப்புள்ஸ் வந்து இவ்வளவு அமேசிங்கா இருப்பீங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல. நான் வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியே சொல்றாங்க. நான் சொன்னது அப்படியே சொல்றேன். நான் வந்து என்னோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தேன். நான் 10th படிக்கிற வரைக்கும் என்னோட அம்மா வந்து என்னோட தலைமுடியை கூட தொட மாட்டாங்க. பட் நான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவங்க அம்மா, ஜஸ்ட் என்னோட ஃப்ரெண்டோட அம்மா வந்து எனக்கு தலை சீவி விட்டாங்க, ஹேர் ஸ்டைல் பண்ணி விட்டாங்க. அதனால எனக்கு புது எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கிறப்போ அவங்க அம்மா வந்து அவங்க கையால எனக்கு ஃபீட் பண்ணாங்க. அதுவும் எனக்கு புது எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு சொன்னாங்க. அப்புறம் வந்து அதுக்கு முன்னாடி ஒரு நாள் திருச்செந்தூர் போயிருந்தாங்க. திருச்செந்தூர் போயிருக்கிறப்ப பீச்ல ஏதோ ஒரு கிளாஸ் பார்ட்டிகள் பட்டு காலில் வந்து ப்ளீட் ஆச்சு ஃபீட்ல. வீட்டுல ப்ளீட் ஆன உடனே இன்னொரு ஃப்ரெண்ட் அந்த ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போயிருக்காங்க. ஃப்ரெண்டோட வீட்டிலோட அம்மா வந்து அவங்களோட ஹேண்டால மருந்து அப்ளை பண்ணி விட்டு காட்டன் துணியை வச்சு கவர் பண்ணாங்களாம். அதெல்லாம் ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸா சொல்றாங்க. பட் நமக்கு இதெல்லாம் கேட்கும்போது இதெல்லாம் நார்மலான விஷயம் தானே, எல்லார் வீட்லயும் பண்றது தானே. எல்லாம் இப்ப என்னோட ஃப்ரெண்டோட அம்மா வந்தா கூட நான் அடிபட்டு போனா கூட என்னோட ஃப்ரெண்ட் அம்மா தான் அப்படிதான் பண்ணுவாங்க. இப்ப என் வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்கன்னா கூட எங்க அம்மா அப்படிதான் பண்ணி விடுவாங்க. இட்ஸ் நார்மல், தமிழ் கல்ச்சர் நார்மல். பட் அவங்க வந்து இதெல்லாம் ஒரு பெருசா சொல்லிட்டு இருந்தாங்க, இதெல்லாம் இவ்வளவு அமேசிங்கா இருக்கு, இதெல்லாம் அமேசிங்கா இருக்குது. அப்புறம் என்ன கூட சொன்னாங்க, இந்த மாதிரி யாருனே தெரியாத ஒரு பையன்கிட்ட காசு கேட்டேன், ஹெல்ப் பண்ணான்னு கூட சொன்னாங்க. பட் இதெல்லாமே ஒரு ஒரு சூப்பரான இங்கிலீஷ்ல சொல்லிட்டு இருந்தாங்க. நானும் அவர்கிட்ட கேட்கலாமான்னு நினைச்சிட்டே இருந்தேன், எப்படி இவ்வளவு அழகா இங்கிலீஷ் பேசுறீங்க அப்படின்னு, இவ்வளவு ஃப்ளூயண்டா இங்கிலீஷ் பேசுறீங்க கேட்கலாம்னு நினைச்சிட்டே இருந்தேன். பட் மனசுக்குள்ள ஒரு தயக்கம். ஏன்னா இப்படி கேட்டா இவனுக்கு இங்கிலீஷ் தெரியாதோ, இவன் ஒரு அன்எஜுகேட்டட் ஃபெல்லோ நினைச்சிருவாங்களோ அப்படின்ற மாதிரி இருந்தார். ஒரு நாலு எனக்கே ஒரு தாட் இருந்துச்சு, அதனால நான் கேட்கல. அப்புறம் ஒரு ஒரு 10 மினிட்ஸ், ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் டிராவல். அது வந்து நான் ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல கேட்டேன் அவங்க கிட்ட, எப்படி நீங்க இவ்வளவு இங்கிலீஷ் பேசுறீங்க, எனக்கு சொல்லி கொடுங்க, நானும் எப்படி உங்களை மாதிரி இங்கிலீஷ் பேசுறது அப்படின்னு. அப்ப அவங்க சும்மா நார்மலா சொன்னாங்க, இல்லடா அவனோட இங்கிலீஷ் நல்லா தான் இருக்கு, நல்லா தான் பேசுறேன், நீ பேசி பேசி ட்ரை பண்ணிட்டே இது வரும் அப்படின்னாங்க. அவங்க சொன்ன ரீசன் என்னன்னா, நான் வந்து பீகார், பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி தமிழ்நாட்டில் படிக்கிறேன், பாண்டிச்சேரியில படிக்கிறேன். அப்படின்னா எனக்கு வந்து வேற ஆப்ஷன்ஸ் கிடையாது, நான் இங்கிலீஷ் தான் பேசி ஆகணும். ஏன்னா பாண்டிச்சேரியில இருக்கிறவங்களுக்கு மேக்சிமம் ஹிந்தியும் தெரியாது. அப்புறம் உங்களோட லோக்கல் லாங்குவேஜ் வந்து போஜ்பூர் ஏதோ சொன்னாங்க, கரெக்டாக தெரியல, அந்த லாங்குவேஜும் தெரியாது. அப்புறம் வந்து இங்கிலீஷ் தான் கம்யூனிகேட் பண்ணி ஆகணும். அதனால நான் வந்து இங்கிலீஷ்ல பேசி பேசி எனக்கு இங்கிலீஷ் பழகிடுச்சு. நீயும் உனக்கு ஏதாவது இங்கிலீஷ் பேசுறவங்க யாரா இருந்தாங்கன்னா இங்கிலீஷ்ல பேச உனக்கு வந்துடும் அப்படின்னாங்க. அப்போ நான் சும்மா ரேண்டமா கேட்டேன், இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச ஹெச்ஆர் யாரா இருக்காங்களா, எனக்கு வந்து இன்டர்ன்ஷிப் வேணும், ஐடி கம்பெனில எனக்கு லீவ்ல இன்டர்ன்ஷிப்லாம் போட்டிருக்காங்க காலேஜ்ல இருந்து, உங்களுக்கு தெரிஞ்ச ஹெச்ஆர் தான் சொல்லுங்க, நான் இன்டர்ன்ஷிப் வைக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே இன்னொரு அவங்களோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்களுக்கு கால் பண்ணி கொடுத்தாங்க. அவரு பாத்தீங்கன்னா ஐஐடி என்ஐடி திருச்சி ஸ்டூடெண்ட், என்ஐடி திருச்சியில படிச்சுட்டு இருக்காரு அவரு. அவர்கிட்ட கால் பண்ணி உடனே கொடுத்தாங்க. கொடுத்த உடனே நானும் பேச ஆரம்பிச்சேன்.
இதை மாதிரி இருக்கும், இந்த மாதிரி நான் வந்து இந்த காலேஜில் சிஎஸ்சி படிச்சுட்டு இருக்கேன், எனக்கு வந்து இன்டர்ன்ஷிப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் படிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நான் ஐடி ஃபீல்டில் படிச்சுட்டு இருக்காரு. ஆனால் நான் அவர்கிட்ட பேச பேச வந்து அவர் வந்து அவ்வளோ நாலேஜபிளாக இருக்காரு. எல்லாத்தையுமே எனக்கு வந்து சூப்பராக புரிய வைக்கிறாரு. ஜஸ்ட் சும்மா பேசுறது கம்மியாக தான் பேசுவார், பட் அதில் கண்டென்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. இத்தனை வந்து எங்கள் வீட்டில் என்ன எப்படி சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, ஆகாஷ் வந்து என் பேர் ஆகாஷ் வந்து கொஞ்சம் நாலேஜபிளாக இருக்கான், ஆகாஷ் வந்து கொஞ்சம் எல்லாமே தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி என்ன வீட்டில் சொல்லி வளர்த்துருக்காங்க. நான் என்ன நினச்சிட்டு இருக்கேன்னா, நமக்கு கொஞ்சம் நாலேஜ் இருக்கு போல, நமக்கு கொஞ்சம் எல்லாமே தெரியும் போல நினைச்சு வளர்ந்துட்டு இருந்தேன். பட் அவங்க கிட்ட நான் பேசுறப்போ, என்னடா ஆகாஷ் ஒண்ணுமே தெரியாம இருக்கிற, இது கூட தெரியாம இருக்கிற, அவங்க எனக்கு நாலேஜபிளா இருக்காங்கன்ற மாதிரி ரொம்ப ஜெலஸ் ஆயிட்டேன் நான். அப்பதான் நான் வந்து அவங்க கிட்ட ஓப்பனா கேட்டேன், எப்படி இப்படி தெரிஞ்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு. இதெல்லாம் பேசிக்ஸ், இது கூட வேணா தெரியாம இருப்பீங்க, இதெல்லாம் நார்மல், இதெல்லாம் சும்மா ஜஸ்ட் தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்னாங்க. அவங்க வந்து எல்லா விஷயம் தெரிஞ்சிருக்காங்க. நான் வந்து கைஸ் ஆர் அமேசிங்யா அப்படின்னு. அப்போ வந்து நாங்கள் வந்து பேசிட்டே வந்தோம். நீங்கள் வந்து என்னோட நம்பர் எடுத்துக்கோ, ஏதாவது நான் கால் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. நானும் என்னோட அவங்க நம்பர் எடுத்து நான் மெசேஜ் பண்ணேன். அவங்க என்னோட நம்பர்லாம் சேவ் பண்ணிக்கிட்டாங்க. வீடியோ சம் சர்வீஸ். இப்போ எதுக்கு நான் இதெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து நான் எக்ஸ்பெக்ட் கூட பண்ணி பார்க்கல. இது மாதிரி நான் ஃபஸ்ட் வரும்போது ஒரு ஃப்ரெண்டை மீட் பண்ணுவேன், அவங்க வந்து எனக்கு இவ்வளோ க்ளோஸாக அவங்க நம்பர் கொடுப்பாங்க, கேரியரில் எனக்கு வந்து இவ்வளோ சப்போர்ட் பண்ணுவாங்கன்றது நான் எதிர்பார்க்கல. அவர் இந்த திருச்சி அந்த ப்ரோவோட நம்பர் வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க. நான் வந்து அவர்கிட்ட வந்து நான் ஹாஸ்டல் ரூமுக்கு வந்து பேசுகிறேன். ப்ரோ இந்த மாதிரி ப்ரோ அப்படின்னு சொல்லி நான் பேசினோடனே அவர் சொன்னார், ப்ரோ எனக்கு வந்து எக்ஸாம்ஸ் இருக்குது, நான் எக்ஸாம் முடிச்சுட்டு கண்டிப்பாக எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன். செகண்ட் இயர் அப்படின்றது வந்து ஜஸ்ட் நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், உங்கள் ஃபீல்டு எப்படின்னு சொல்லி எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். நீங்கள் தேர்ட் இயர் போனதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பீங்கல்ல, அது ஒரு ஃபீல்டு சூஸ் பண்ணி அதில் இன்டர்ன்ஷிப் பண்ணுங்கள், அதான் உங்களுக்கு பெஸ்ட்டு அப்படின்றாரு. ஒரு நான்-ஐடி ஸ்டூடெண்ட் இவ்வளோ நாலேஜபிளாக இருக்கிறாரு அப்படின்னா எனக்கு வந்து எப்படின்னே தெரியல. நான் வந்து இதெல்லாம் நினச்சுமே பார்க்கல எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் கிடைப்பாங்க அப்படின்னு. கன்க்ளூஷன் என்ன சொல்லிக்கிறேன் ஏன் இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே எல்லா விஷயமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அப்படி தெரியாத விஷயத்த நம்ம இன்னொருத்தரை கேட்டு தெரிஞ்சுக்கிறது வந்து தப்பும் கிடையாது. தெரியாத நம்ம எவ்வளோ பேர்கிட்ட கேட்குறோமோ, எவ்வளோ மக்கள்கிட்ட பழகிறோமோ, அவ்வளோ விஷயங்கள் நமக்கு தெரிய வரும். நம்மளும் அதை கேட்டு தெரிஞ்சு அதை வெக்கமே இல்லை. தெரியாத விஷயத்துக்கு தெரியாது சொல்லிக் கொடுங்கன்னு சொல்றது வந்து தப்பே இல்லைண்ணே. நீங்களும் தெரியாது அப்படின்னா தெரியாதுன்னு சொல்லிடுங்க. நாளைக்கு வரைக்கும் தெரியாது அப்படின்னா தெரியாது ஓப்பனாக சொல்லிட்டு எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்லாம் சொல்லிடுறீங்க. அடுத்து எப்போ வீடியோ போடுறது தெரியாது, வேற வீடியோ போடுறேன், சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. தேங்க்யூ.